அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய ராமன் என்னும் மானிடன். இது ஒரு கற்பனை கலந்த சிறுகதை. கதைகளை போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அவன் காட்டின் நடுவே நடந்து கொண்டிருந்தான். பசித்திருந்தான். வெகுவாக களைத்திருந்தான். 2 நாட்களுக்கு முன்புதான் வேடர்களுடன் காட்டுப்பன்றியின் கரியை ருசித்திருந்தான். அவர்கள் தங்கள் வழியில் போன பின்பு வனத்தில் தனியாக அலைந்து கொண்டிருந்தான். கையில் வில்லும் அம்பும் இருந்தாலும் வேட்டையாடும் எண்ணமில்லாமல் பட்டினியால் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டிருந்தான். தூரத்தில் தென்பட்ட குடிசையை நோக்கி நடந்தவன் அதன் கதவை தட்டியதும் மயங்கி விழுந்தான். சத்தம் கேட்டு கதவை திறந்த கௌதம முனிவனுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. அகலிகை, இங்கே பார், யாரோ நம் வாசலில் விழுந்து கிடக்கிறார்கள். உள்ளிருந்து வந்தவள், இவனது உடைகளை பார்த்தால் கானகவாசி போல் தெரியவில்லையே. எனக்கும் அதே சந்தேகம்தான் என்று முகத்தை புரட்டியவன், இந்த முகத்தை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது என்றான். எனக்கும் தான். பசியால் மயங்கியது போல் தோன்றுகிறது. இருங்கள், கொஞ்சம் மோர் எடுத்து வருகிறேன். மோரை புகட்டியதும் அவன் புதுபலத்துடன் எழுந்து உட்கார்ந்தான். யாரப்பா நீ? என்னை அடையாளம் தெரியவில்லையா கௌதமரே? அந்த குரலை அவள் அடையாளம் கண்டுவிட்டாள். அவளுக்கு சாப விமோசனம் தந்து புது வாழ்வு தந்த குரல் அல்லவா? எனக்கு தெரியவில்லை. தாயே, உனக்குமா என்னை தெரியவில்லை? ஏன் தெரியாமல்? எனக்கு வாழ்வு தந்தவன் அல்லவா நீ? எங்கே உன் மனைவி? கௌதமனுக்கு வந்தவன் யார் என்று அடையாளம் தெரிந்தது. அவள் போய்விட்டாள். எங்கே? திரும்பி வர முடியாத இடத்திற்கு. உன் பிள்ளைகள் நாட்டை அபகரித்து கொண்டு என்னை விரட்டிவிட்டார்கள். உன் தம்பி, அவனை கொன்று விட்டார்கள். இப்பொழுது தனியனாக இந்த வனத்தில் அலைந்து திரிகிறேன். என் மனைவிக்கு நான் செய்த கொடுமைகள் என்னை துரத்தி வருகின்றன. வேட்டையாட மனமுமின்றி உயிர் வாழ விருப்பமுமின்றி நடைப்பினமாக உலாவிக் கொண்டிருக்கிறேன். அவள் கெட்டுப்போனவள் என்று நீ நம்புகிறாயா? ஊர் நம்பிவிடக்கூடாது என்று தானே அக்னி பிரவேசம் செய்ய வைத்தேன். ஊர் நம்பினாலும் உன் மனைவியை நீ அல்லவா நம்ப வேண்டும். உன்னை மட்டுமே நம்பி வந்தவளை இப்படியா பரீட்சை செய்வாய்? நான் நாடாள்பவன், எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் அல்லவா? அவன் பேச்சை கேட்டு கௌதமன் நகைத்தான். அது கடவுளாலும் முடியாத செயல். நாடாள்பவன் உன் நாட்டை செருப்பு கூட தான் ஆண்டிருக்கிறது. அதனால் அது மன்னனாகி விடுமா? இதோ நிற்கும் அகலிகை என் மனைவி. இந்திரனால் உடல் ரீதியாக கெட்டவள், மனதால் களங்கமில்லாதவள். ஆண் புத்தி என்ற ஆணவத்தில் அன்று கல்லாக மாற சாபமிட்டேன். தான் குற்றமற்றவள் என்று கெஞ்சினாள், கதறினாள். உன் பாதம் பட்டால் விமோசனம் உண்டு என்று பரிகாரம் சொன்னேன். பலகாலம் உனக்காக காத்திருந்தாள். உன் கால் பட்டதும் சுயரூபம் அடைந்து என்னை அடைந்தாள். மாபெரும் முனிவன் நான். உடல் ரீதியாக கெட்ட என் மனைவியை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அற்ப மானிடன், உன்னால் உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாதா? உண்மை என்ன தெரியுமா? உன் மனைவியை தூக்கி சென்றவன் நல்லவன் என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கையை நீ உன் மனைவியின் மீது வைக்க தவறிவிட்டாய். தீவிலிருந்து தூக்கி செல்லட்டுமா என்று வாயுபுத்திரன் கேட்டபொழுது, வேண்டாம், என் கணவர் வந்து என்னை மீட்டு செல்வார். அவர் வீரத்தில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்றாள் உன் மனைவி. அவள் உன் வீரத்தை நம்பினாள். நீ அவளது பெண்மையை நம்ப மறுத்துவிட்டாய். அவன் தலைகுனிந்தான். அகலிகை கோபத்துடன், சத்தியசீலனான உன் பாதம் பட்டவுடன் எனக்கு விமோசனம் கிடைத்து கல்லிலிருந்து கண்ணியானேன். இப்பொழுது அந்த சக்தி உன்னிடமில்லை. பெண்மையை அவமதித்த உன்னை விட்டு உன் புனிதம் சென்றுவிட்டது. இனி உன்னால் எந்த அகலிகைக்கும் விமோசனம் இல்லை. உன்னால் பெற்ற வாழ்வு இப்பொழுது கசக்கிறது. நான் கல்லாகவே இருந்திருக்கலாம். இப்பொழுது நீ மனிதனல்ல, மனிதனுக்கும் கீழானவன். இந்த புனிதமான இடம் உன் காலடி பட்டு அசுத்தமாகிவிட்டது. இங்கிருந்து உடனே சென்றுவிடு என்றாள். அவன் கௌதமரை பார்த்தான். அவர் வாசலை கை காட்டினார். போ, உன் தவறுகளுக்கான தண்டனையை நீயே தேடு. அவன் நடந்தான். குடிசையின் கதவுகள் மூடிக்கொண்டன. அவன் சரையு நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தான். என்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நான் வாழ்ந்த காலம் முழுவதும் என்னை சுற்றி இருந்தவர்களுக்கு கண்ணீரையும் வேதனையையும் தான் கொடுத்திருக்கிறேன். மனைவிக்கு நல்ல கணவனாக இல்லை. பெற்ற பிள்ளைக்கு நல்ல தகப்பனாகவும் இல்லை. அவன் சுய இரக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தான். நதியின் நடுவே சுழல் ஒன்று அவன் மனம் போல உருவாக தொடங்கியிருந்தது.
அவன் தோளில் தொங்கிய வில்லையும் அம்பையும் தூர எறிந்தான். கண்களை மூடி கைகளை கூப்பினான். கண்களின் கருமைக்குள் ஒளிமிகுந்த அவள் முகம் தெரிந்தது. மாசு மறுவற்ற அவள் முகம். இன்பத்திலும் துன்பத்திலும் முகம் சுளிக்காது அவனோடு நிழலாக பயணித்த அதே முகம். இவளையா சந்தேகப்பட்டும்? அகலிக்கு விமோசனம் என்னால் என்றால் என் சந்தேகத்திற்கான விமோசனத்தை நானே தேடிக்கொள்ள வேண்டியதுதான். அது என் மரணம். அவன் சுழலில் குதித்தான். நதி அவனை உள்ளே இழுத்துக்கொண்டு சலனமற்று ஓடத் துவங்கியது. அவள் கற்பை சோதிக்க அவன் ஏற்றிய அக்கினியில் அவன் தன்னையே நீராக ஊற்றி கொண்டான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.